ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து Canon 200Dயோட அன்பாக்சிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேமராவோட அன்பாக்சிங் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக்கை பற்றியுமே நான் வந்து பேச போகிறேன். யாராவது கேமரா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேர் கார்த்திக், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நம்மளோட சேனலை வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை ஆல்னு செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Canon EOS 200Dன்னு சொல்லி அவங்களோட அந்த பிராண்டோட நேமை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே சைடில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 24.1 மெகா பிக்சலில் COMS சப்போர்ட்டடும் iOS சப்போர்ட்டடும் அது மட்டும் ரியல் பிக்சல் AF சப்போர்ட்டடும் வந்து கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் NFC VFX சப்போர்ட்டடு ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குன்னு சொல்லி யாரும் வந்து எதுவும் நினச்சிடாதீங்க. ஏன்னா பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிறது காரணம் நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காக நான் மறுபடியும் ரீபேக்கிங் பண்ணி நான் இந்த வீடியோ பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் பாக்ஸ் வாங்கும் போது பார்த்து வாங்க. கேனானோட சீல் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பாக்ஸே வந்து வாங்க, இல்லைனா ரிட்டன் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சில மேனுவல் புக்ஸு, அது மட்டும் இல்லாமல் வாரண்டி கார்ட்ஸ், அப்புறமேட்டு புக் ஐலண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். 18mm to 55mm வந்து ஒரு கிட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இன்னொரு லென்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்த மாதிரி 55 to 250mm லென்ஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கல. 18 to 55mm லென்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக வரக்கூடிய ஒரு கிட் லென்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஏன்னா பேசிக்காக எல்லா கேமராவிலையும் வரக்கூடிய ஒரு கிட் லென்ஸ் தான், அதே லென்ஸு தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேமரா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கேமரா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராப் வந்து நான் வந்து அதிலேயே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ராப் வந்து ஏன் கழட்டிக்கிட்டு அப்படின்னு தான் நான் வந்து ஸ்ட்ராப்போடு அப்படியே வந்து உள்ளே பேக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ராப் வந்து கழட்டி நம்ம மறுபடியும் போடுறதுக்கு பதிலாக அதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டேன். வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்ரி போடக்கூடிய ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு போடக்கூடிய ஒரு ஸ்லாட் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ மெமரி கார்டை பொறுத்த வரைக்குமே நம்ம தான் வந்து மெமரி கார்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ Canon தரப்புலேருந்து அவங்களோட மெமரி கார்டு கூட அங்கே வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து இருக்குது, கொடுக்காம விட்டுருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்ரோஃபோன் மைக் அந்த அடாப்டர் வந்து ஓப்பன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து HDMI போட்டும் USB கேபிள் கனெக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன் ஆஃப் பட்டன், அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளிப் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக இருந்தாலும் இவங்க வந்து LCD டிஸ்பிளே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து மேலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல மோட்ஸ்லாம் வந்து நிறைய மோட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஜென்ரலாக எல்லா இதுலேயும் வர மோட்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து கேமரா குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி. யாராவது வந்து கேமரா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த கேமரா வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ் வந்து சீல் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்து வந்து வாங்குங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து கேமரா வாங்குறதுங்கிறது வந்து எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேமரா வாங்குறதுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ஃபேஷனாக வந்து இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேமரா வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பாக்ஸ் வந்து வாங்கலாம். ரிட்டன் வந்து அவங்ககிட்டே வந்து கொடுத்துருங்க. ஏன்னா Canonோட சீல் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். சப்போஸ் அந்த சீல் வந்து உடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து அந்த கடையிலே வந்து கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா ரிட்டன் போட்டுருங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்து அந்த பாக்ஸ் வந்து கைமாற்றப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பனில் வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த கேமரா வந்து வாங்கும்போது இதை வந்து பார்த்துக்கலாம். என்னடா Canon 200Dயில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ என்னடா ட்ராபேக்ஸ் பற்றி வந்து பேசுறதை பற்றி பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, எல்லா கேமராவிலையும் கொடுக்குறது தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ட்ராபேக்ஸ் வந்து பார்க்குறீங்களா? ஸோ கேமரா ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து லான்ச் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 2017 இவங்க வந்து 43,000க்கு இந்த கேமரா வந்து சேல் ரேட்டிங்கில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் ப்ரைஸில் இந்த கேமராவுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அப்படின்னா வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபை, NFC, ப்ளூடூத்துன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு ட்ராபேக் வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன ட்ராபேக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, அப்போ வந்து 43,000க்கு அவங்க வந்து அந்த பாக்ஸில் வந்து நிறைய அக்சசரிஸ் வந்து குடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு அந்த அக்சசரிஸ்லாம் வந்து எங்க போச்சுன்னு கூட தெரியல. அதாவது வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து 55 to 250 வந்து லென்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட் லென்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 128 ஜிபி வந்து மெமரி கார்ட் ஸ்லாப்பும் வந்து குடுத்துருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா இப்போ வந்து இவங்களோட பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58,000க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 55 to 250 லென்ஸையுமே இங்க வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 128 ஜிபி வந்து மெமரி கார்டையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க தான் வந்து இவங்களோட Canon சைட்லேருந்து ஒரு ட்ராபேக்கா வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து காஸ்ட் வைஸ்ல வந்து அதிகமா வச்சு நீங்க வந்து சேல் பண்ணியிருந்தாலுமே, ஆனா ஒரு சில அக்சஸரீஸ்லாம் வந்து குடுத்துருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஒரு குட்டி அன்பாக்சிங்கோட Canon 200Dயோட அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமரால வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி, ஒரு சில எக்ஸைட்மென்ட்டோட நாம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸைட்மென்ட்க்கு தகுந்த மாரி நீங்களும் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, அதில அப்படி என்ன ட்ராபேக்ஸ் இருக்குங்கிறத பத்தி நாம வந்து பேசியிருப்போம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டன கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி என்ன ரீசன்க்காக இந்த வீடியோஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமரா பத்தி ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்து வேணுமாங்கிறதையும் உங்களோட சஜஷனா வந்து கீழ வந்து ஸோ இது போன்ற நிறைய டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தமிழால் உயர்வோம். நட்பினால் இணைவோம்.